வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோவில் சேமிப்பின் முக்கியத்துவத்தை பற்றியும் திட்டமிடுதலில் பிளான் பியின் அவசியத்தை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் எதிர்காலத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நாம் என்ன முடிவு எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்கள் மிஸ்டர் பி. இது விஸ்டம் லைப்ரரி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த ஆசைகளும் லட்சியங்களும் இன்றைக்கும் அப்படியே இருக்கா? உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக இருக்காது. வருடங்கள் ஆக ஆக நம்ம இலக்குகளும் ஆசைகளும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் ஒரு நிரந்தரமான ஃபினான்ஷியலி பிளான் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா யாராலையும் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, இந்த எதிர்காலம் நமக்காக என்ன மாதிரியான திருப்பங்களை வச்சிருக்குங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. 2வது, நாளைக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கும், உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு இன்னைக்கு இருக்கிற உங்களால் முடிவெடுக்க முடியாது. நீங்கள் ஆழமாக யோசிச்சு பாருங்க. கடந்த காலங்களில் எடுத்த எல்லா முடிவுகளையும் நினைச்சு நீங்க பெருமைப்படுறதை விட வருத்தப்படுறது தான் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு, இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்களை நாம பார்க்கலாம். முதலாவதா, சிலருக்கு வருமானம் மிக குறைவா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்து அவங்க இளமை காலத்தை மகிழ்ச்சியா கடந்துடுவாங்க. 2வது வகை, சிலர் தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவும் அதிக வருமானத்துக்காகவும் ராப்பகலா கடுமையா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரோட முடிவுகள் அப்போதைக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருக்குமே எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, முதல்ல சொன்ன எளிய வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு வயசாகும்போது குடும்ப செலவுகளையும் தங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற தேவைகளையும் சமாளிக்க பணம் இல்லாமல் கஷ்டப்படுற நிலைமை வரும். 2வதா சொன்ன அதிகமாக உழைச்சவங்க தங்களோட இளமையையும் நேரத்தையும் ஆஃபீஸில் 4 சவத்துக்குள்ளேயே தொலைச்சிட்டோமேன்னு பிற்காலத்தில் அழுது புலம்புவாங்க. அப்போ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது? குறைஞ்ச வருமானத்தில் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதா, இல்லை அதிக வருமானத்துக்காக இப்போவே மாடாக உழைக்கிறதா? இந்த 2 வழியில் நாம் எதை சூஸ் பண்ணாலும் ஃப்யூச்சரில் புலம்பிட்டு தான் இருப்போம். ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அன்றாட செலவுக்கே காசு வேணும். அதனால் குறைஞ்ச வருமானம் இருந்தாலும் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம்னு நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா பணத்தை மட்டுமே துரத்தி என் இளமை காலம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு வருத்தப்படுவீங்க. அப்போது இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னு கேட்டால், நாளாக நம்ம மனநிலை மாறும்ன்றத நாம் ஏற்றுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருளாதார திட்டத்தை மாற்றி வடிவமைக்கிறது தான் ஒரே வழி. அதாவது உங்களோட ஆண்டு வருமானம், உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுற நேரம், உங்கள் குடும்பத்தோட செலவழிக்கும் நேரம், ஃப்ரெண்ட்ஸோட போகிற ட்ரிப்புன்னு வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் பேலன்ஸ்டாக பிளான் பண்ணணும். பிற்காலத்தில் எதை நினச்சும் நாம் கவலைப்படக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ணணும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடாமல் பேலன்ஸ்டாக இருக்கணும். கடைசியாக உங்கள் கடந்த காலத்தை கைவிடுங்க. அதாவது முன்னாடி எப்போயோ நீங்கள் எடுத்த தவறான முடிவுகளில் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பணத்தையும் மனசையும் முடக்கி வைக்காதீங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எடுத்த தவறான பொருளாதார முடிவுகளை இன்னைக்கும் பிடிச்சிக்கிட்டே தொங்காதீங்க. அதை தைரியமாக கைவிடுறது தான் உங்கள் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கோங்க. பணம் தானாகவே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிகள்.